அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த நாளிலே தேவனோடு கூட உட்கார்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கும்போது ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, யாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிற இன்றைக்கி கனவு காண்கிறீங்க, உங்களை கொண்டு தேவன் எப்படிப்பட்ட பலமான காரியத்தை தேசத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில் நடத்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதற்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, அத்தனையும் பரலோக தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா? கைகளை தட்டி நினைச்சத மாட்டீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் பகுதி 342வது பக்கத்தில் இருக்கிறது. நான் உன் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். ஒரு கரங்களை தட்டி நினைச்சலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்ற ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு வீட்டை, ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு அஸ்திபாரத்தை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாகவே நம்ம ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு துணி கடைக்கு போகிறோம்னா, நம்ம விரும்புகிறபடி, நம்ம ஆசைப்பட்டபடி, கலராக இருக்கட்டும், விலையாக இருக்கட்டும், அந்த சைஸாக இருக்கட்டும், எல்லாமே செலக்ட் பண்ணி தான் எடுப்போம். ஆனால் நிறைய இருக்கும் கடையில் இல்லையா? ஒரு மரக்கறி கடைக்கு போகிறோம் காய்கறி வாங்கிறதுக்கு, போனோடனே எல்லாத்தையும் இதில் 2 கிலோ, அதை 1 கிலோ சொல்கிறோமா, போட சொல்லுமா? இல்லை. தக்காளியாக இருந்தாலும் கத்திரிக்காய் இருந்தாலும் நசுக்கி பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சேர்ந்து தான் அதை எடுக்கிறோம். உண்மையா? ஒரு சப்பாத்துக்கு கடைக்கு போனாலும் அப்படி தான் என்ன செய்வோம், நம்ம பெஸ்ட்டானதை, நல்ல உறுதியானதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒரு தொழில் நிறுவனத்தில், ஒரு கம்பெனியில் ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறாங்கன்னா சாதாரணமாக எடுத்துருவாங்களா? அவங்களுடைய படிப்பின் அனுபவம், அவங்களுடைய அந்த கிராஜுவேட்டி, அந்த படிப்பை வச்சு, அனுபவத்தை வச்சு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த கம்பெனி நிறுவனத்தில் என்ன செய்வாங்க, அந்த வேலைக்காக செலக்ட் பண்ணுவாங்க. உண்மைதானே? சொல்லுங்கள், ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அதை விடுங்க. உங்கள் பிள்ளைகளை முத ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்னா சாதாரணமாக சேர்த்துருவீங்களா? என் பிள்ளை இருக்கிறதுலையே நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கணும். நாம் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் பிள்ளை எப்படி இருக்கணும்? இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளை என்னவாகணும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் வயிற்றில் பிள்ளை உருவாகும் போதே யாருங்கிறத எப்படி வளர்க்கணுங்கிறத பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி வச்சிடறாங்க. உண்மையா இல்லைங்களா? கை வைத்து காமிங்க. உண்மைதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உலகத்தில் மனுஷ வாழ்கிற நாமே ஒரு சிறந்த ஒரு பொருளை, ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை, ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா, வானாதி வானங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் அவருடைய மகனாக, மகளாக, சுதந்திரவாளியாக, அவர் சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனை சொத்துக்களையும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷியை தெரிந்து கொள்வாரானால் சாதாரணமாக தெரிந்து கொள்வாரா? அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே ஆண்டவர் உங்களை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, ராஜ்யங்களுக்கு உங்களை சுவிசேஷ அபிஷேக பாத்திரமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. எபேசியர் 1:4 சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. நல்லா கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது, நாம் சகலவித நற்கிரியைகளை செய்வதற்காகவும்
கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு முன்னதாகவே அவர் நம்மளை ஆயத்தமும் பண்ணி வச்சிருக்கிறார். கை தட்ட மாட்டீங்களா ஆண்டவருக்கு? அல்லேலூயா. நற்கிரியைகளை, நல்ல வாழ்க்கையை நல்ல சாட்சியாக, நல்ல அடையாளமாக வாழ்ந்து இந்த பூமியில் சாதிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மளை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர் அல்ல. இந்த தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள், நாம் யார், நம்முடைய பலம் என்ன, நம்முடைய தகுதி என்ன, நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன என்பதை கூட சில நேரத்தில் நமக்கு விளங்காமல் போகலாம். நம்முடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் நம்ம எவ்வளோ பெரிய தரம் உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், பலசாலிகள், எவ்வளோ பெரிய மேன்மையான கனம் பெற்றவர்கள் என்பதை பரலோக தேவன் அறிந்து வச்சிருக்கிறார். நல்ல கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பெற்றவங்க கூட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை தெரிந்து கொள்ளாமல் போயிடலாம். உங்கள் கூட பிறந்தவங்க கூட பல வருஷம் அவங்க கூட வளர்ந்து உங்களுடைய நல்ல குணத்தை விளங்கி கொள்ளாமல் போயிடலாம். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? உங்கள் செய்கிற தொழில் நிறுவனத்தில் நீங்கள் எவ்வளோ உத்தமமாக, உண்மையாய், நேர்மையாய் நீங்கள் சரியானபடிக்கு நீங்கள் பணிபுரிகிற என்பதை அந்த மேல் அதிகாரிகளும் சக வேலைக்காரர்களும் ஒரு வேளை விளங்கி கொள்ளாமல் உங்களை உதாசனப்படுத்தலாம். சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நீதியுள்ளவர், உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு, சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் விடவே மாட்டார். ஆமேன். அன்பு மகளே, அன்பு மகனே, உன்னுடைய உண்மையான விசுவாசத்திற்கு, உத்தமமான வாழ்க்கைக்கு, உன்னுடைய தகுதியான திறமைக்கு தகுந்த பிரதிபலனை, நீங்கள் செஞ்ச தியாகத்துக்கு உங்கள் பிள்ளைகளால், பெற்றோராலே, உறவுகளாலே, உலகத்தாலே பாராட்டுகள் கிடைக்காம போகலாம். பரலோக தேவன் உங்களை பாராட்டுகிறார். நல்லா தான் கை தட்ட மாட்டீங்களா? போங்க. ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்களா? ஸ்கூல் பக்கத்தில் போய் நின்று பாருங்கள். அந்த பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற சத்தத்தை பார்க்கணும். ஆமென். தேவ சமூகத்துக்கு வந்தால் சமாதானமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஏங்க, வேலை ஸ்தலத்துக்கு போனால் தான் உம்முன்னு இருக்கிறோம், கஷ்டம். படிக்கிறதுக்கு போனால் பயமாக இருக்குது, என்ன சொல்லுவாங்களோ தெரியலன்னு. பிரயாணத்தில் போகும்போது அதை விட பயமாக இருக்குது, நடந்தே போக முடியல. எவன் எந்த ரோட்டில் எப்படி வரான்னு சொல்ல முடியாது. ரைட்டில் ஓவர்டேக் பண்ண போனால் லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறான் இப்போ, இல்லையா? திடீர்னு நிறுத்திக்கிட்டு திடீர்னு ரைட்டில் திரும்புவான். நமக்கு பயமாக இருக்குது. இங்கே என்ன பயம், என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? அழகாக ஏசி போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. ஃப்ரீயாக ஆராதிக்க வேண்டாமா? ஆமேன். உங்களெல்லாம் கொண்டு போய் கென்னியாவில் நிற்க வைக்கணும். ஏன் தெரியுங்களா? அங்கெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறேன்னா, ஈரோட்டில் நான் இருக்கும்போது சபையில் நாங்கள்லாம் காலையில் 8 மணிலேருந்து 11 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டு போயிடுவோம். 2000 பேர் இருப்பாங்க அந்த சர்ச்சில். ஆராதனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த கென்னியாக்காரங்க எங்களுக்கு பின்னால் வருவாங்க, பசங்க எல்லாம் கருகருன்னு, எல்லாம் ஒரு 10-20 பேர் வருவாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஒர்ஷிப்பு பொண்ணு ஆரம்பித்தான்னா மத்தியானம் போகும்போது பார்ப்பேன், வரும்போது பார்த்தா அப்படியே மைக்கு பிடிச்சிட்டு ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பான். அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆண்டவர் மேலே தாகம், அவ்வளோ ஆண்டவர் மேலே விசுவாசம். ஆமேன். அல்லேலூயா. இங்கே வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கணும். கைகளை தட்டலாம் ஆண்டவருக்கு. ஆமேன். இன்னைக்கு நான் உங்களோட கூட வெளிப்படையாக பேச போகிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதி காலம், சிருஷ்டிப்பின் காலம், மனசாட்சியின் காலம், அறியாமையின் காலம், நியாயாதிபதிகள் காலம், ராஜாக்களின் காலம், தீர்க்கதரிசியின் காலம் முடிஞ்சு இப்போ கடைசி காலத்துக்கு முன்பாக கிருபையின் காலத்தில் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. தேவன் கிருபையை பாராட்டுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் இன்னைக்கு தப்பி வந்ததே கிருபை தானே. இந்நேரம் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு எப்போவோ எத்தனோ வருஷம் ஆயிருக்கும். நாம் பார்க்காத யுத்தமா, நாம் பார்க்காத ரத்தமா, நாம் பார்க்காத போராட்டமா, இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்மைதானே? சொல்லுங்க, ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அத்தனைக்கும் தப்பி பிழைச்சி வந்திருக்கிறோன்னா நம்மளை மாதிரி பாக்கியவான்கள் கொடுத்து வச்சவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி காலத்தில் நடக்கிற விதங்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் புருஷன்மார்கள், பிள்ளைமார்கள், மனைவிமார்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அவருடைய அணுகுமுறைகள், உறவுகள் எல்லாம், இன்னைக்கு கலாச்சாரங்கள், இன்னைக்கு சினிமா, அரசியல் மற்றும் எல்லாமே இருக்கட்டும், பொதுவான வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த
மத்த 24 அதிகாரத்தில் சொன்ன அத்தனை அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இல்லைங்களா? மனுஷனுடைய மனிதாபிமானமே என்னன்னு தெரியல இன்னைக்கு. இறக்க குணமா அப்படின்னா என்னன்னு கேட்குற காலம் வந்துட்டோம் இன்னைக்கு. நல்ல பெத்தவங்களுடைய மதிப்பு, பிள்ளைகளுடைய பாசம், கூட பிறந்தவங்களுடைய உறவு எல்லாம் இன்னைக்கு அத்துப்போச்சு. இன்னைக்கு உண்மையாக வேலை செய்கிற வேலையாட்களை பார்க்க முடியல. யாரையும் நம்பி பிஸ்னஸில் பார்ட்னரை சேர்க்கவும் முடியல. யாரையும் நம்பி கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுக்க முடியல. கடைசியில் நாம தான் கட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலை பார்க்கணும், அவங்க ட்ரெஸ் கோட்டை பார்க்கணும், எல்லாமே இன்னைக்கு எல்லாம் புதுசாக மாறிடுச்சு. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடியோ பார்த்தேன். இந்தியா பணத்துக்கு 65,000 ரூபாய் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு. ஒரு ஃபேக்ட்ரி ஒரு மக போட்டு வந்தாங்க. நம்ம ஊரில் பிச்சைக்காரங்க கூட பரவாயில்ல, கொஞ்சம் தெரியாதும் இருக்கும், அது எல்லாமே தெரியுது. பிச்சைக்கார மாதிரி எல்லாம் கிழிச்சு வருது. என்ன கேட்டால் ஃபேஷன் அப்படிங்கிறான். 65,000 ரூபாய் இந்திய மணி, இங்கே மணி எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் எனக்கு கலாச்சாரம் அப்படி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு அசுத்த ஆவிகள், அந்தகார கிரிகள் பின் என்று மனுஷனை இன்னைக்கு அடிமைப்படுத்தி ஆட்கொண்டு அவனை இன்றைக்கு வழி தவறு பண்ணி கொண்டிருக்கிறது தான் உண்மை. இந்த கடைசி காலத்தில் சத்துருவானவன் தனக்கு பிசாசானவன் கொஞ்ச காலம்தான் உண்டுன்னு சொல்லிட்டு மெஞ்சு தெரிகிறான். மணவாளன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தமாகி விட்டது. எல்லாமே தீர்க்க தரிசன வசனங்களால் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு பக்கம் கர்த்தர் ஊழியக்காரர்கள் எழுப்புறார், வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தில் வேறின்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கு பார்த்தாலும் வீட்டு கூட்டங்கள், ஜப கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். எல்லாரும் இன்னைக்கு நல்லா ஊழியம் செய்கிறாங்க. ஒரு பக்கம் இது நடந்தாலும் ஒரு பக்கம் அது நடக்குது. ஆனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனையும் வழுக்குமா. எவ்வளவுதான் நம்ம கரெக்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்ம நினைச்சிட வீழ்த்திடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா, அவருடைய உள்ளத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் செய்யத்தக்க, வாழத்தக்க, அடையாளம் இருக்கத்தக்க, வாழ்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போறதுக்காகவே கர்த்தர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி, அந்தந்த நாட்களுக்கு, அந்தந்த அதாவது நூற்றாண்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய மனநிலை, மக்களுடைய எல்லாருடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவன் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு மனுஷனை, ஒருவனை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. மோசே என்கிற மனுஷனுடைய நாட்களிலே தன் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தபோது அவளை விடுவிப்பதற்கு என்ன வேணும்? பார்வோனுக்கு முன்பாக துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு தைரியசாலி வேணும். ஆமாவா இல்லைங்களா? லட்சக்கணக்கான மக்களை நிர்வாகத்தில் நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி வேணும். ஆகவே தான் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அந்த நாட்களில் கர்த்தர் மோசையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். மோசையின் மூலமாக கர்த்தர் செங்கடலை பிளந்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, கற்பார்களை உடைச்சு தண்ணீரை கொடுத்தாரு. ஒரு தகப்பனை போல முன் நின்று ஜனங்களை சரியானபடிக்கு வழி நடத்தினார். கை தட்ட மாட்டீங்களா? அதற்கு பிறகு ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? அவர் இந்த பூமியின் ஓட்டத்தை முடித்தாலும் அவருக்கு பின்பாக தேவனுடைய சித்தமும் ராஜ்யமும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் குடும்பம் நடக்காமல் போயிருமா? உங்கள் சந்ததி வாழாமல் போயிடுவாங்களா? இந்த சபைக்கு பிறகு பாஸ்டுக்கு பின்னால் இந்த சபை நடக்காமல் போயிருமா? இந்த தேசத்துக்கு நடத்துகிற முக்கியமான நபர் காலம் கடந்து போனதுக்கப்புறம் இந்த தேசத்தில் நிர்வாகம் இல்லாமல் போயிருமா? அல்லேலூயா. அதே போல கர்த்தர் அந்தந்த காலத்தில் பயன்படுத்துவார். எலியா என்கிற தீர்க்கதரிசி நாட்களில் என்ன நடந்தது? பாகால் தீர்க்கதரிசிகள் பெருகினார்கள். ஜனங்களுக்குள்ள அருவருப்பும், ஜனங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமல்லாத ஆராதனைகளும், அவிசுவாசமான அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு வல்லமையுள்ள மனுஷனாகிய எலியாவை கர்த்தர் எழுப்பினார். நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமே. அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? அப்படி உள்ளத்துக்கும் அப்படி சித்தத்துக்கும் ஏற்றபடி நடந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். ஆமென். எலியாவில் இருந்த வல்லமை இதுவரைக்கும் எந்த நபருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் கொடுத்தார். அந்த கர்மேல் பர்வதத்தில் கர்த்தர் தான் தேவன் என்பதை ஒரு சிங்கிள் மேன்
சிங்கம் தனியா தான் நிக்க இல்லையா? யூத சிங்க ராஜாவுடைய பிள்ளை தனியா நின்று சாதித்து காமிச்சார். கை தட்டுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எலியாவை கொண்டு கர்த்தர் செய்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ரெண்டு விஷயம். ஒன்று, வானத்திலிருந்து அக்கினி இறக்கினாரு, வானத்திலிருந்து மழையும் கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகளே, தேவன் பயன்படுத்துகிற அவர் உள்ளத்துக்கு சித்தத்துக்கு ஏற்றபடி யாரெல்லாம் எசைஞ்சு போறாங்களோ, ஒத்துழைக்கிறாங்களோ, வைராக்கியமா நிலையா நிற்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், குடும்பம் நடத்தினோம், பிள்ளைகிட்ட பெற்றோம், படிக்க வச்சோம், திருமணம் பண்ணோம், இப்படியே ரொட்டேஷனாக போயிட்டு இருந்தா என்னதான் நடக்குது? என்னத்தை சாதிச்சிங்க? அல்லேலூயா. என்னத்தை பண்ணுனீங்க? எதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார்? எதற்காக இந்த வல்லமை, அபிஷேகம், அழைப்பு? எதற்காக இந்த தகுதி? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. அல்லேலூயா. உங்க கல்வி, உங்க படிப்பு, உங்க வேலை, உங்க வருமானம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய எல்லா சமுதாய அந்தஸ்து, மேன்மை எல்லாமே யாருக்காக? தேவனுக்காகவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில காலங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சவுலை இஸ்ரேல் ராஜாவாக உயர்த்தினார். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அது உண்மையா இல்லை. அவர் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றதல்ல, மனசாபப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேர்த்தினால மனசாபப்பட்டு இருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த காலத்தில் என்ன பண்ணார் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கும்போது, கரவல் ஆடுகளுக்கு பின்பே அலைந்து திரிந்து கொண்டிருந்த சாதாரண படிப்பறிவில்லாத, பகுத்தறிவில்லாத ஒரு சாதாரண சிறு பையனாகிய தாவீதை தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கும் தம்முடைய ஜனங்களை அவர்களை வழிநடத்த செல்லக்கூடிய இந்த தாவீதை ஆட்டு மந்திர கர்த்தர் எடுத்து அவர் சாணத்தில் கொண்டாந்து வச்சு பயன்படுத்தினார். கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் படிப்பு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, வேலை இல்லை, நல்ல ஒரு எனக்கு ஸ்டாண்டர்ட் பண்ணால் லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. உங்களுக்குள்ள தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வரங்கள் இருக்கிறது. தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினாலே நடைகள் ஒன்றும் என்ன செய்வதில்லை, பிசகுவதே இல்லை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக கை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்ற ஒரு மனுஷனை ஏற்படுத்துவேன். தேவ பிள்ளைகளே, நம்மை நம்பி இந்த தேசத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். நம்மை நம்பி இந்த தொழில் நிறுவனங்களை இந்த பகுதியில் இருக்க அத்தனை கோடி மக்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிலாம் ஊழியம் செய்யணும்? அவருக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக நல் சாட்சியாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மெளிவுபடுத்தலாம். ரெண்டாவது, நாம் போய் ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நமக்கு எந்த விதமான அனுகூலமான சூழ்நிலை நமக்கு எதுவும் இல்லாவிட்டாலும் இருக்கிற இடத்துலேருந்து முழங்கால் படிட்டு ஜெபித்தால் தேசத்தில் மாற்றத்தை கர்த்தர் காண முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஜெபத்தில் சோர்ந்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வேத வசனத்தை வாசிக்கிறதுல நீங்கள் முதல்ல வாசிச்சிங்க, இப்போ என்ன வாசிக்கலையா? இனிமே தான் அதிகமாக நீங்கள் வாசிக்கணும். இனிமே தான் அதிகமாக கர்த்தரை நீங்கள் தேடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தேவைப்படுறது அதிகமாக ரட்சிப்பு, அதிகமாக எழுப்புதல், உண்மையா இல்லைங்களா? அதிகமான மனம் திரும்புதல், அதிகமாக சபையில் பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்கி ஆக வேண்டும். ரோமர் புஸ்தகத்தில் 11:29 சொன்னார், அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் அவருடைய வரங்களும் ஒரு நாளும் மாறவே மாறாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு எல்லா தகுதி இருக்குது, எல்லா பலம் இருக்குது, எல்லா அற்புதத்தையும் கர்த்தர் செய்திருக்கிறார். கடைசியாக நிற்கிற சில முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படி தேவ சித்தத்தின்படி அழைத்து தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அடையாளமாக வைத்த சில நபரை பார்த்துட்டு நான் சுருக்கமாக ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக. எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமென். அப்புறம் பின்பு பார்வோன் போதுங்க. அதாவது ஒரு தேசத்துடைய, எகிப்து தேசத்துடைய ராஜா
தன்னுடைய ஊழியக்காரர்கள், அரசு அதிகாரிகள், ஞானிகள், சாஸ்திரிகள், மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அந்த நாட்டு மக்கள் மத்தியில் எல்லாத்தையும் நிற்க வச்சு அவர் சொல்றாரு, இந்த யோசேப்பை போல தேவ ஆவியும் அபிஷேகமும் ஞானமும் விவேகமும் பெற்ற வேற ஒரு மனுஷனை என் லைஃப்ல நான் பார்க்கவே இல்லை. கை தட்ட மாட்டீங்களா? சத்தமே கேட்கலீங்களே. நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வாழ்கிற இடத்துல, நீங்க ஊழிய செய்யற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி, அடையாளத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தணும். ஆமேன். எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியமா பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாமே. அவங்களுடைய சுயரூபம், தண்ணி பைப்பு அடிக்கிறாங்க பார்த்தீங்க, அங்கே போனால் தெரியும். அவங்களுடைய சுயரூபம், மற்றவங்களோட கோபம் வரும்போது பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும். சில நேரத்தில் பணம், காசு, சில முக்கியமான பாவ காரியங்கள் செயல்படுவதற்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் போது தான் அவங்களுடைய உண்மையான மாம்சிகம் வெளிப்படும். எந்த நிலைமையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அழைத்த அழைப்பையும் தேவ கிருபையும் கர்த்தர் கொடுத்த சித்தத்தை மாத்திரம் இழந்துடக்கூடாது. கை தட்ட மாட்டீங்களா ஆண்டவருக்கு? யோசேப்பை சொந்த சகோதரர்கள் தனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். ஆதரிக்க வேண்டியதானே, உதவியாக தானே இருக்கணும். நல்ல எக்யூப்பிங் பண்ணும்ல. என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். ஏன்னா பொறாமை. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சா பொறாமை தான் வரும் எல்லாத்துக்கும். நீங்கள் நல்லா ஊழியம் செஞ்சீங்கன்னா, ஆத்துமாரம் பண்ணீங்கன்னா, 4 பேர் உங்களை பார்த்து என்ன செய்வாங்க? உதாசீனப்படுத்த தான் சொல்லுவாங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். உங்களுடைய தாட் என்ன, அதை மட்டும் நோக்கி போங்க. உங்கள் சித்தம் என்ன, அதை மட்டும் நோக்கி போங்க. இந்த யோசேப்பு என்ன பண்ணார்கள்? பகைச்சது மட்டுமல்ல, கொலையும் செய்ய துணிச்சிட்டானுங்க. சொந்த கூட பிறந்த சகோதரர்கள், உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள்னு கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் உண்மை. ஆளுக்கு செய்ய வேண்டியவன், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவன், சந்தோஷமாய் நல்லா வாழ வேண்டியவன், எகிப்து தேசத்தில் அடிமையாக ஒரு வேலைக்காரனாக அவன் சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனால் அங்கும் தேவனுடைய திட்டத்தை சரியாக நிறைவேற்றினார். ஆதியாகமம் 39:3 வாசிக்கிறோம். அந்த பார்வோனுடைய வேலைக்காரனாகிய போத்திபார் பார்க்குறாரு, அவனுடைய செயல்முறைகள், அவருடைய நடைமுறைகள், அவருடைய நிர்வாகம், அவனுடைய பேச்சு, அவனுடைய கவனம் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் தீர்மானம் பண்ணி இவனுக்கு நல்ல ப்ரொமோஷனை கர்த்தர் அவர் கொடுத்தார். கை தட்ட மாட்டீங்க ஆண்டவருக்கு? அல்லேலூயா. இந்த யோசேப்பு நிமித்தம் அந்த போத்திபாரின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? ஆசீர்வதித்தார். அன்பு தேவப்பிள்ளைகளே, உங்க மூலமா நீங்க செய்கிற தொழில் நிறுவனங்கள், உங்க குடும்ப வாழ்க்கை, உறவுகள், சபை கட்டப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், பயனுள்ளதாக மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஓகே. அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. செய்யாத குற்றத்துக்கு குற்றவாளியாக என்ன செஞ்சாருங்க? சிறைச்சாலைக்கு போனார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் தயவு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு இருந்த தரிசனம், உத்தமம், நேர்மை, தேவ சித்தம் வெளிப்பட்டதுனால சிறைச்சாலையினுடைய அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைச்சது. ஒருவனுடைய வழி, சிந்தை, எண்ணங்கள், செயல்முறைகள், வாழ்க்கை முறைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாருங்க. கைகளை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்தது தெரியுங்களா? செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையை அனுபவிச்சான். நாட்கள் வந்தது. சங்கீதம் 105 17-18 சொல்லுகிறது, ராஜா இப்படிப்பட்ட திறமசாலி, இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவனை, இப்படிப்பட்ட ஞானவானை, இப்படிப்பட்ட தகுதி உள்ளவனை யாருன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி ராஜா கூட்டு வராரு. கூட்டிட்டு வந்து பார்த்தா அத்தனை பேருக்கு முன்பாக சொல்றாரு, ஞானமும் விவேகமும் அறிவும் திறமையும் உள்ள தேவ ஆவியை பெற்ற தேவ சித்தமுள்ள இந்த மனுஷனை போல யாரையுமே நான் பார்க்கல சொல்லி அங்கே ஒரு அடையாளப்படுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவ சித்தத்தின்படி நடந்தால், அப்படி உள்ளத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தால், கர்த்தர் யாரை கொண்டு அடையாளப்படுத்தினால் உங்களுக்கு மதிப்பு வருமோ, யார் சொன்னால் உங்களை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல இவங்க சரியானவங்க சொல்லி ஒத்துக்குவாங்களோ, யார் சொன்னால் உங்களுக்கு வேலை வருமோ, யார் சொன்னால் உங்களுக்கு திருமணம் நடக்கணுமோ, யார் சொன்னால் நீங்கள் நினச்ச காரியத்துக்கு உங்களுக்கு அனுகூலமாகுமோ, அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் இன்னைக்கு எழுப்பி உங்களுக்காக கர்த்தர் செயல்பட வைப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நடத்துங்க. அல்லேலூயா.
அப்படி உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்ற பணி செய்த இந்த யோசேப்பை என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லும்போது, தேவனும் அவனுடைய எல்லா உபத்திரத்திலும் அவனோடு கூட இருந்து அவனை விடுவித்து பார்வோன் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்து, அந்த பார்வோன் அவர் கரத்தினாலே இவரை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் உயர்த்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே அவருடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்து கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் உயரப் போகிறீர்கள். ஆமென். தேவ சித்தத்தை நிறைவேற்ற போகிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? கரங்களை தட்டி நினைச்சலாமா? அல்லேலூயா. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமா உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். கடைசியாக சொல்கிறேன், உங்களை பற்றி நீங்கள் உங்கள் பலவீனரை நின்று எண்ணாதீர்கள். தகுதியற்றவர் என்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதை வளர்த்து கொள்ளுங்க. தேவ சித்தத்தினுடைய வாழ கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காத்து செய்வார். இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் ஆத்துமாக்களுக்கு, ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய மனதுருக்கத்தையும் அவர் செய்த தியாகத்தை சொல்லி இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்புகள் நடத்த வேண்டியது நம்முடைய தலையாய் கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் சீக்கிரத்தில் மணவாளன் இயேசு வரப்போகிறார். ஆமென். சீக்கிரத்தில் என்ன செய்கிறார்? இயேசு வரப்போகிறார். நீ ஆயத்தப்படு, பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் நானும் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பயன்படுத்துகிற கனமான பாத்திரம், கர்த்தர் உபயோகப்படுத்துகிற உபயோகமுள்ள பாத்திரம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கிறீர்கள்.